இதே இடத்துல ஒரு ஆண் ஒரு பெண்ணை அடிச்சிருந்தாங்கன்னு வைங்க, அங்க இருக்க எல்லாருமே அந்த ஆணை உண்டு இல்லாம பண்ணிருப்பீங்க. பெண்கள் அவங்களுக்கு சாதகமா இருக்க சட்டத்தெல்லாம் மிஸ்யூஸ் பண்றாங்க தாங்க நான் சொல்லுவேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா லீகல் அப்படி சொல்லி கொடுத்துட்டு இருக்க உங்க ஹரணி அட்வொகேட் பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இந்த உமன் பாத்தீங்கன்னா திருச்சியில இருக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு ஸ்கேன் எடுக்கிறதுக்காக போயிருக்காங்க. அங்க இருந்த ஒரு நபர் ஸ்கேன் எடுக்கிறதுக்கு லைன்ல நில்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டிருக்குங்க. அந்த வாக்குவாதத்துல இந்த பெண் பாத்தீங்கன்னா அந்த நபரை போட்டு அடிக்க செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரொம்ப அவதூறாவும் பேசியிருக்காங்க. இந்த பெண்ணை அந்த நபர் அசிங்கமாவே பேசி இருந்தாலுமே இப்படி அடிக்கிறதுனால ஒரு யூஸ்மே கிடையாதுங்க. நீங்க என்ன பண்ணலாம், அங்க இருக்க போலீஸ் ஸ்டேஷனை போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த ஹாஸ்பிட்டல் சூப்பரண்டென்ட் போய் கூட கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அதெல்லாம் எதுவுமே பண்ணாம இப்படி பப்ளிக் பிளேஸ்ல ஒரு ஆணை இப்படி அடிக்கிறதுனால உங்களுக்கு என்னங்க கிடைக்க போகுது? இப்படி கோவப்பட்டு நீங்க அடிக்கிறதுனால உங்களுக்கு தாங்க கடைசியா பிரச்சனையாவும் போய் நிற்கும். இப்போ இந்த பெண்ணை பாத்தீங்கன்னா அரெஸ்ட்டுமே பண்ணிட்டாங்க. இப்போ இந்த பெண் மேல பாத்தீங்கன்னா பிஎன்எஸ் ஆக்ட் செக்ஷன் 131 கீழே பாத்தீங்கன்னா கேஸ் ரெஜிஸ்டர் ஆக வாய்ப்புகள் இருக்குங்க. இதனால இவங்களுக்கு 3 months வரைக்கும் இம்ப்ரிசன்மென்ட் கிடைக்க ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு. அது இல்லாம இன்னும் நிறைய ஹேக் கீழே இவங்க மேல கேஸ் ரெஜிஸ்டர் ஆகிறதுக்கும் ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு. இப்போ இந்த வீடியோல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஒருத்தரை நீங்க இப்படி அடிக்கிறதுனால உங்களுக்கு எந்த ஒரு தீர்வும் கிடைக்க போறது இல்லைங்க. உங்க மேல கேஸ் தாங்க ஃபைல் ஆகும். ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் யாரா இருந்தாலுமே ஒரு நபரை நீங்க அடிக்கிறீங்க அப்படின்னும் பொழுது கண்டிப்பா உங்க மேல கேஸ் தாங்க ஃபைல் ஆகும். இப்படி அடிக்கிறத விட்டுட்டு உங்களை அவதூறா யாராவது பேசுறாங்க அப்படின்னும் பொழுது அவங்க மேல நீங்க எப்படி லீகல் ஆக்ஷன் எடுக்கணும்ன்றது தான் பார்க்கணுமே தவிர இந்த மாதிரிலாம் பண்ணி தயவு செஞ்சு மாட்டிக்காதீங்க. இப்போ இந்த பெண் இப்படி அடிக்கிறாங்களே அதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன? அது அடிக்கிறது தப்பா இல்லை சரியா, இல்லை அவங்க சைடில் கரெக்ட் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? எதுவாக இருந்தாலுமே கமெண்ட்ஸை சொல்லுங்க. தேங்க்யூ.